ஹாய் மை சேனல். நம்ம சேனலில் எப்பவுமே சமையல் வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் பாட்டிமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கள் பாட்டிமா கிட்டே சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க 5 தலைமுறை பார்த்துருக்குறாங்க. அதனால் அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்க, அவங்களுக்கு ஜுரம் வந்தால், காய்ச்சல் வந்தால், சளி வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு, அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் எங்கள் பாட்டிமா. நீங்கள் ஷார்ட் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டிமா, உங்களை பற்றி வீடியோக்குள்ளே பேசலாம் வாங்க. நீங்கள் எத்தனை குழந்தைங்களை பெற்றெடுத்தீங்க, அதனால குழந்தைங்களை எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்கள். பாட்டிமா, அதனால் குழந்தைங்களுக்கு வயிறு வலி வந்தால் என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்கு வெளியே வந்து தண்ணி காய வைப்போம், ஒரு சொப்புல ஊற்றிக்கும், குழந்தைங்களுக்கு துணி போட்டுவோம், வயிற்றுல போட்டு தண்ணி ஊற்றணும் மட்டும்னா பெரியவங்க சாப்பிட்டு சின்னவங்களை சாப்பிட்டோம். அந்த துணி பச்சை தண்ணியில நினைச்சு வயிற்று மேல போட்டு சொம்புல இருக்கிற சுத்தம் எடுத்து வயிறு மேல ஒத்தம் நல்லாயிடும். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டீங்க? அப்படி இருக்கும். உப்பு தரையில உரைச்சி வயிற்று மேல தரையில உப்பு உரைச்சி வயிற்று மேல போட்டு நல்லாயிடும். அதான் ஹாஸ்பிட்டலெல்லாம் போக மாட்டீங்க? அதனால குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஜுரம் வந்தோம்னா மழை தெரிஞ்சு தழை இருக்குது பாரு, 3 தெரிஞ்சு தழை இருக்கும். என்ன தழை? அது தொலைச்சு, நாய் தொலைச்சி, நில தொலைச்சி, ஊர் தொலைச்சி, ஊருக்கு தான் தொலைச்சி 3 தெரிஞ்சு தழை பண்ணாத்து காய்ச்சி அது புட்டு செய்கிற மாதிரி செய்யிட்டு புட்டு கட்டி கண்ணி ஊற்றி கையெழுத்து துணியில் போட்டு ஆவிரி பிடிச்சி அதை நசுக்கி அந்த ஜூஸை கொடுப்பீங்க. கொடுத்தோம்னா நல்லா உடம்பு ஜுரமெல்லாம் போயிடும். சளி மூக்கில் போடுவார். இதுதான் நாங்கள் பைத்தியம் பார்ப்போம். அந்த நாளில் ஊசி கிரிசி அதெல்லாம் நாங்கள் கிடையாது. கை வைத்துமே பார்த்துட்டேன்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலெல்லாம் போக மாட்டீங்க? ஹாஸ்பிட்டலே கிடையாது. அதுவே நான் கை வைத்தியே நானே கை வைத்தியே வாங்கிட்டாங்க. இப்போதான் ஹாஸ்பிட்டல் கண்ணில் பார்த்து கிடையாது ஹாஸ்பிட்டலு. கை வைத்தியுமே எங்களுக்கு. பாட்டிமா வீடியோ பார்த்துருப்பீங்க. பாட்டிமா நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவங்க தெளிவாக பேசியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களோட பேச முடியல. நான் ஓரளவுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.